Hello friends, welcome to TN Kathar. Second midterm exam maximum testing முடிஞ்சது. இன்னும் 4 daysல பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே முடிஞ்சிரும். டீச்சர்ஸோட வேலை பேப்பரை திருத்துறது, அவங்களுடைய பேப்பரை வந்து கரெக்டாக வேல்யூ பண்ணி இன்னும் 2 daysல உங்களுடைய கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படிக்கணுமா இல்லை பப்ளிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இருந்தாலும் சரி, செகண்ட் ரிவிஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம், இன்னும் 4 எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுபோக சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் பப்ளிக் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டடி பிளான் யாராவது ரெடி பண்ணி தருவாங்களா, இல்லை ஸ்டடி டிப்ஸ் யாராவது கொடுப்பாங்களா, இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னோம்னா 2020 ஃபுல் போர்ஷனுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு, 10th வந்து 12th. அடுத்தது 2023 ஃபுல் போர்ஷனுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு, 10th வந்து 12th. அடுத்து 2024 ஃபுல் போர்ஷனுக்கு நடந்திருக்கு. இடையில 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2020 செப்டம்பர், 2021 செப்டம்பர், 2022 செப்டம்பர், இந்த 5 எக்ஸாம்லையுமே ரெடி சிலபஸ் தான் இருந்தது. அப்படிங்கிறனால அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக்கிங் சைடில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம எதை வச்சு படிக்கிறது, எப்படி இம்பார்ட்டன்ட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 100% பயனுள்ளதாக இருக்கக்கூடியது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2002க்கு அப்புறமா 2லேருந்து பழைய சிலபஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ரெடி பண்ண மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் 100% எக்ஸாமில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் மட்டும்தான் நான் யூடியூப் சேனல்லே அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவே போட மாட்டேன். பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க இல்லை டெய்லி நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று, உங்களுக்கான ஸ்டடி டிப்ஸு, ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ரெடி பண்ண தர முடியுமா அப்படின்னம்னா யார் ரெடி பண்ண தரக்கூடிய ஸ்டடி பிளானுமே உங்களுக்கு யூஸ் ஆகலை. ஏன்னா உங்களுடைய படிப்பு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, உங்களுடைய மார்க் என்ன, ஃபஸ்ட்டு மிட்டமில் மார்க் என்ன, குவார்டர்லியில் மார்க் என்ன, செகண்ட் மிட்டமில் உங்களோட மார்க் என்ன, பப்ளிக் எக்ஸாமில் உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எந்த லெசன் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எந்த பாடம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எந்த லெசன் இன்னும் நம்ம படிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் செல்ஃபாக ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு 100% எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அந்த ஸ்டடி பிளான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னம்னா கண்டிப்பாக எக்ஸாம் இன்னும் 2 மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம். நீங்கள் ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 30 days கூட இருக்காது. பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னால் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறது 30 daysக்குள்ளே இருக்காது. ஆனால் எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னம்னா டைம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இன்னும் 100 days இருக்குது, 100 நாள் கிட்ட இருக்குது. இந்த 100 நாளுமே நீங்கள் மார்னிங் கண்டிப்பாக 4:30 to 5 o'clock எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் ஸ்டடி முடிஞ்சு வர்றீங்க, டியூஷன் முடிஞ்சு வர்றீங்க அப்படின்னா நீங்களாம் தனியாக உட்காந்து உங்களுக்கான பாடத்தை எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு ஒரு 2 hours, கண்டிப்பாக 4 hours நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா எல்லா சாப்டருக்கும் எல்லா லெசனுக்கும், 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி படித்தா போதுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ், 10th தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் படித்தா போதும். ஏன்னா 10th தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 10 மார்க் தான் கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க. குருவினா சிறுவினா நெடுவினா ஒரு 24 மார்க் கேட்குறாங்க. அதுமாதிரி 10th இங்கிலீஷில் பேராகிராஃப் 3 தான் கேட்குறோம். அதாவது ப்ரோஸில் 2, பொயட்ரியில் 2, சப்ளிமெண்ட்ரியில் 1, அடுத்து லாஸ்ட்டாக ஒரு 8 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணி படித்தா போதும். ஏன்னா லாங்குவேஜ் 11th லாங்குவேஜுக்கு, 12th லாங்குவேஜுக்கு. ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் இல்லை காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் படித்தா போதும். எக்கனாமிக்ஸ்க்கு 100% சொல்லுவேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் ரெடி பண்ண தரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் போதுமா, மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் போதுமா, மேக்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை டாப் 10 கொஸ்டின் 10 சம் பாருங்கள் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஏன் அப்படின்னா மேக்ஸில் எந்த சாப்டர்லேருந்து எந்த எக்ஸசைஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க, எந்த எக்ஸாம்பிள் கேட்குறாங்களா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு மட்டுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கான ஸ்டடி பிளான் நம்முடைய சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ண போகிறோம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காக, ஸ்டடி பிளானுக்காகவா இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா போதுமா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுடைய படிக்கக்கூடிய திறன் எவ்வளவு,
நமக்கு எந்த லெசன் கஷ்டமாக இருக்குது, எந்த பாடத்தில் எந்த சாப்டர் இன்னும் நம்ம முடிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறனால உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய மிகப்பெரிய கருத்தாகும். புரியுங்களா? பெஸ்ட்டு டீச்சர்ஸோட கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே ரெடி பண்ணுங்க. எந்த நேரத்தில் அவங்க மார்னிங் காலையில் எந்திரிச்சு படி, ஈவினிங் எந்திரிச்சு படி, நைட்டு படிச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த பாடம் படிக்கணும்னு கேட்கும்போது ஃபிசிக்ஸ் டீச்சர் ஃபிசிக்ஸை படிக்க சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரை படிக்க போடுவாங்க, சோசியல் வாத்தியார் சோசியலை படிக்க சொல்லுவார் 10th. புரியுங்களா? அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சஜஷனை நீங்கள் கேட்டுக்கங்க. எதுக்காக அப்படின்னம்னா, எந்த நேரத்தில் எந்திரிச்சு படித்தா நம்ம படிக்கக்கூடியது மைண்டில் நல்லா நிற்கும் அப்படிங்கிற டைமிங் அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நைட்டில் வெள்ளனா தூங்கிடுங்க, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க, உடல் கெட்டு போகும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன பாடத்தை அந்த நேரத்தில் எந்திரிச்சு படிக்கணும், எது இன்னும் படிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து உங்களுடைய கமெண்ட்டை கீழே கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். அடுத்து பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான எந்தெந்த பாடங்களில் இம்பார்ட்டன்ட் படித்தா மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேனோ, எது உண்மையோ அந்த பாடத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் ஆகும். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூவாக பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 10th இருந்தீங்க அப்படின்னம்னா 480 மார்க்குக்கு மேலேயும், 11th 12th இருந்தீங்க அப்படின்னம்னா 550க்கு மேலேயும் எடுக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் நம்முடைய சேனல் யூஸ் ஆகும். உங்களுக்கு பயனுள்ள வகையில் செயல்படும். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெகுலராக நம்முடைய சேனலில் டெய்லி ஒரு நாளைக்கு 5 வீடியோ அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.